ஹீலிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு விசுவாசம் வேணும். இதான் நம்ம கான்செப்ட் இல்லையா? ஆனால் பிள்ளைங்களுக்கு தகப்பன் விசுவாசத்தை எதிர்பார்க்கறது இல்லை. பிள்ளைங்களுக்கு 3 வேளையும் அப்பத்தை அவர்கள் விசுவாசித்தோ அவர்கள் விரும்பிய பெற்றுக்கிட்டாங்களா? இல்லை, பிள்ளையா பிறந்ததுனால அவர்களுக்கு நம்ம கூப்பிட்டு கொடுக்குறோமா? சொல்லுங்க பாப்பா. இப்போதான் தெரியுது, தன்னுடைய ஆபிரகாமின் குமாரன் குமாரத்திக்கிட்ட அவர் கேட்கவே இல்லை. நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டது புறஜாதி கிட்ட, நீ விரும்புறியான்னு கேட்டது புறஜாதி கிட்ட. இந்த கானானிய ஸ்திரீயோடைய அவங்க பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கும்போது வந்து பிரேயர் பண்றாள். இப்போ அவ என்ன கேட்கிறா? ஹீலிங் கேட்கிறா, டெலிவரன்ஸ் கேட்கிறா. இவர் சொல்றாரு பிள்ளையோட அப்போ. சொல்லுங்க, டெலிவரன்ஸும் ஹீலிங்கும் என்னுடைய டெய்லி பிரெட். மார்க் 7:27. ஃபர்ஸ்ட் லெட் மை சில்ட்ரன் பி ஃபெட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. கானானிய ஸ்திரீ கிட்ட சொல்லும்போது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா, முன்பாக பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். ஹீலிங்லயும் டெலிவரன்ஸ்லயும் நம்ம திருப்தி ஆகணும்னு விரும்புற தகப்பனா இருக்கிறார். First I should feed the children my own family. Is it not right to take food from the children and throw it to the dogs? அப்ப என்ன சொல்றாரு? முதல்ல இந்த ஹீலிங்கும் டெலிவரி நல்லா கவனிங்க. டெலிவரன்ஸையும் என் பிள்ளைகள் புசிக்கட்டும், திருப்தி ஆகட்டும். அப்ப ஹீலிங்ல நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? சொல்லுங்க, சாட்டிஸ்ஃபைடு. ஓன் ஃபேமிலிக்கு தான் அது ஃபர்ஸ்ட். நான் கேட்கிறேன், இன்னைக்கு புறஜாதிங்க வந்தபோது சட்டு சட்டுன்னு அற்புதங்களை வாங்குறாங்கன்றீங்க இல்லையா? ஏன் எப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? எப்படியாவது அவங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும், நமக்கு லைஃப் டைம் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு முறை 2 முறை தான் நடக்கும், அதுவும் அவன் விசுவாசிக்கிற நேரம் தான் நடக்கும். ஆனா டெய்லி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவன் விசுவாசிக்க வேண்டியது இல்லை, அவன் கேட்க வேண்டியதே இல்லை. நான் போய் சாப்பிட்றா இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றீன்றோ. ஏன் என்ன சொல்லுங்க, பிள்ளை அப்பத்தை விசுவாசித்தோ விரும்பியோ அதை சாப்பிடணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. அதான் என்கிட்ட சொன்னாரு, தேவனிடத்தில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு புறஜாதி ஜனங்களுக்கு, அதாவது தேவனை அறியாதவர்களுக்கு விசுவாசம் தேவையா இருந்தது. உண்மைதான். விசுவாசத்தோடும் விருப்பத்தோடும் அதை அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகளுக்கு மாத்திரம் வேறு விதமா இருக்கிறது. தகப்பன் நினைக்கலையா என் புள்ள விசுவாசா கொடுக்கலான்னு? அவ விசுவாசிக்கிறாளோ இல்லையோ, அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிப்பேன். அவன் நம்புறாளோ இல்லையோ, நான் கொடுப்பேன்.